இந்த அரங்கு நிறைந்திருப்பதைப் போலவே மனதும் நிறைந்திருக்கிறது. முதலில் ஒரு சகோதரியாக உங்கள் அனைவரிடமும் எனது அன்பை முழுமையாக பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஒரு பாக்கியசாலி. இத்தனை அன்பு. ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்வது உண்டு, என்னை கூட சில பேர் அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார், அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் அப்படியெல்லாம் சில பேர் விமர்சனம் சொல்கிறார்கள். நான் மறுபடியும் சொல்வது, அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை, அன்பைத்தான் பயன்படுத்துகிறேன் அப்படி. அதனால் இங்கே ஒவ்வொருவரின் பெயரையும் சொல்லி தனித்தனியாக சொல்லித்தான் நான் இங்கே பேச வேண்டும். ஆனால் ஏற்கனவே நேரம் அதிகமாகிவிட்டது. எனக்கு நேரத்தை குறைவாக கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு நேரத்தை நிறைவாக கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அதுதான் ஜனநாயகமா இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஜனநாயகம் தான் இன்றைய காலகட்டத்திற்கு தேவையாகவும் இருக்கிறது. 1-2 வார்த்தைகள், ஏனென்றால் என் நேரம் அதிகமாகிவிட்டது, மனது நிறைவாக இருக்கிறது. இங்கே 2 மாநிலங்களில் என்ன பணி செய்தோம் என்பதை சொல்வதை விட, தமிழகத்தில் தமிழ் பெண்ணாக எப்படி வலம் வந்து இந்த 2 மாநிலங்களில் ஆளுநராக பணியாற்றுகிறேன் என்பது எல்லாவற்றையும் விட, ஏற்கனவே சொன்னதை போல எந்த பொறுப்பா இருந்தாலும், அது தலைவராகவா, இல்லை என்றால் மருத்துவராகவா, இல்லை என்றால் ஆளுநராகவா, இல்லை என்றால் வேறு எந்த பதவியோ, அடிப்படையில் ஒரு எளிமையான, ஒரு அணுகக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும் என்பது நான் அடிப்படையிலே எப்பொழுதும் எழுதி வைத்துக் கொண்ட ஒரு கணக்கு. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த போது கமலாலயத்தில் இங்கே நாராயணன், பிரசாத் போன்றவர்கள் அனைவருக்குமே தெரியும், ரவிச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னோட அறைக்கு வந்து தாழ்பாலே கிடையாது, நேரம் திறந்து வருவாங்க, திறந்து போவாங்க. என்கிட்ட கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, தலைவர்னா ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அந்த அப்பாயின்மெண்ட்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா, எப்பவும் நம்மளோட சகோதரர்கள் வரணும் போகணும், அப்படிதான் இருந்தாதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக சில நேரங்கள்ல ஆளுநர் மாளிகையும் அப்படி அப்பாயின்மெண்ட் இல்லாம போகும்போது பிரச்சனையும் கொஞ்சம் அதிகமா ஆய்கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அணுக 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 மக்களிடம் செல்ல செல்ல செல்லதான் சில நேரங்களில் நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு மேல இருக்கிற சில பேருக்கு பிரச்சனை ஆகி விடுகிறது. ஏனென்றால் இவர்கள் அதிகமாக மக்களிடம் செல்கிறார்களே என்று. ஆனால் எந்த விஷயமாக இருந்தாலும் உண்மையிலேயே சில நேரங்களில் இங்கே எல்லோரும் சொன்னதை போல நேரடியாக எதை பற்றியும் கவலைப்படாமல் நாம் நம் வேலையை செய்யணும் என்று நமக்கு ஆதரவாக இத்தனை பேர் இருக்கிறார்கள். எல்லோரையும் அரவணைத்து, எல்லோரிடமும் ஒரு அன்பு, எல்லோரிடமும் ஏதாவது ஒரு நல்லது, அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் தான் நான் குறித்து எப்பொழுதுமே நான் நினைப்பது உண்டு. எனது ஒரே குறிக்கோள், இங்க தம்பி கார்த்திகை செல்வன் பேசுவதா இருக்கட்டும், தம்பி பாண்டே அவர்கள் பேசுவதா இருக்கட்டும், அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் பேசுவதா இருக்கட்டும், நமது துக்ளக் அண்ணன் ரமேஷ் அவர்கள் பேசுவதா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அடுத்து என்ன போறாங்க, அதாவது இப்படியும் சொல்றாங்க, இப்படியும் சொல்றாங்க, மேலையும் கை காட்டுறாங்க, பக்கத்துலயும் கை காட்டுறாங்க. என்னோட விருப்பம் என்ன அப்படின்றது பல பேர் இங்கேயும் பல பேர் சொன்னாங்க. அதனால இப்போ நான் என் விருப்பத்தை சொல்லி அதை மற்ற விருப்பத்தை அதை தடுப்பது அப்படின்லாம் இல்லாம எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக, அதாவது எந்த பதவியில இருக்கணும்னா குடிமக்களின் மனதில் இருக்கின்ற பதவியில தான் இருக்கணும். எப்படி குடிமக்களின் மனதில் இருக்கும் பதவியில் இருக்கணும் தான் ஆசை. ஆக அப்படிப்பட்ட ஒரு ஆசையில் இன்று மக்களுக்காக எல்லா நிலையிலும் நாம் ஒரு பணியாற்ற வேண்டும் என்பதுதான்